இந்த நாளிலும் மேய்ப்பருடைய கோலிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேத பாடத்தின் வழியாக சபையார் ஒவ்வொருவரையும், நம்முடைய சபை அல்லாதவர்களும் ஊடகத்தின் வழியே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்திலே வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நல்ல தலைமைத்துவத்தின் கீழ் இருக்கிறோமா இல்லையா என்று விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல மருத்துவரை அணுகுகிறோம், நல்ல மருத்துவமனையில் போய் நம் உடலை பேணி பாதுகாத்து கொள்ளுகிறோம், நல்ல கல்வி சாலை தேடி பிள்ளைகளை கல்வி புகட்டுகிறோம், நல்ல சிற்றுண்டி சாலை பார்த்து உணவு உட்கொள்ளுகிறோம். எல்லாம் நன்மையானதையே நம் மனம் விரும்புகிறது. அதற்கு ஒரு கிரயத்தை செலுத்துகிறோம். இப்படியாக எல்லாமே உயர்ந்த ரகம் என்றதை விட நன்மையானதை மனிதன் அறிந்திருக்கிறான். அதே போல் இந்த ஆலய சம்பந்தப்பட்ட காரியங்கள், திருச்சபை அல்லது ஆவிக்குறி ரீதியிலும் நன்மைகளும் உண்டு. நன்மை எங்கே இருக்கிறதோ அதில் ஒரு நகல் இருக்கும். எப்பொழுது ஒரிஜினல் இருக்குதோ அதுக்கு ஒரு ஜெராக்ஸ் இருக்கும். அதே போல் நன்மை ஒன்று இருக்கும் என்று சொன்னால் தீமை ஒன்று இருக்கும். தீமை சில சமயத்தில் தீமையாகவே தென்படும், சில சமயத்தில் நன்மையை போலவே அது பாவிக்கும். எது நன்மை எது தீமை என்று தெரியாது. இதையெல்லாம் நாம் போய் ஒரு ஊழியக்காரன் யார் நல்லவன் யார் கெட்டவன்றெல்லாம் நாம் நியாயந்திருப்பது நம்முடைய கடமை அல்ல. ஆனால் அதே சமயத்தில் வேத அறிவு உடையவர்களாய் விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்பது பரிசுத்தாவினுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கிறது. தேவ சமூகம் அதை மிகவும் விரும்புகிறது. எதை சம்பாதித்தாலும் சம்பாதிக்கவற்றில் ஞானத்தை சம்பாதி என்று வேதம் சொல்லுகிறதுக்கான காரணம், உங்களுக்கு கர்த்தர் வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவை பெற்றிருக்கிறீர்கள். வசனத்தின்படி பார்க்கிற பொழுது ஊழியக்காரர்களை அவருடைய கனிகள் மூலம் அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் இந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், எந்த ஜனங்க? விசுவாசிகளுடைய கண்களை திறக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே கர்த்தர் எழுந்தருளுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வேத வசனத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 8வது வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமையும் அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்கிறதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். பிரியமான தேவனுடைய ஜனமே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. மேய்ப்பர்கள் வயல்வெளிகளிலே தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். மேய்ப்பர்கள், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்குகிறார்கள் என்றால் ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொள்கிறார்கள். இரவு பகல் சென்று போயிற்று, இரவு சமீபமாயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, நாள் நான் சொல்லுகிறேன். இரவு என்று சொன்னால் என்ன? இருளிலே தங்கள் மந்தையை காத்து கொள்ள வேண்டும். வெளிச்சத்தில் கூட காத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆராதனை நேரைக்கு உள்ளே வருகிற பொழுது காத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே உள்ளே வருகிறது, ஆடே உள்ளே வருகிறது ஆராதனைக்கு. இரவிலே ஜனத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். இருளிலே ஜனத்தை காத்து கொள்ள வேண்டும். தங்கள் மந்தையை காத்து கொள்ளுகிற மெய்ப்பர்களுக்கு தான் கர்த்தர் தேவ தரிசனத்தை தருகிறார். தேவனுடைய தரிசனம் உண்டாகிறது எல்லாம் மந்தையை காத்து கொள்ளுவர்கள் மீது தான் கர்த்தருடைய அனுகிரகம் இறங்குகிறது. என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, மேய்ப்பர்களுடைய நடவடிக்கைகள் இந்த நாளிலே விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும். நாளை நீங்களும் ஊழியம் செய்வீர்கள் என்ற நல்ல எண்ணத்திலே இதை நான் சொல்லுகிறேனே தவிர வேறு எந்த போதகனையும் குற்றப்படுத்துவதற்காக இதை நான் சொல்லவில்லை. இந்த செய்தியோ அல்லது இந்த வேத பாடமோ அதுக்கல்ல. இது ஒன்றும் நான் இல்லாத பிரசங்கிக்கவில்லை, கோல் சொல்லவில்லை,
ஒருவரை குறித்து முறுமுறுக்கவில்லை. வேதத்தில் இருக்கிறதை எடுத்து போதிக்க வேண்டிய வேத பாடத்தினுடைய சாரம்சம். அதுவும் மெய்ப்பனுடைய கோலிலே மெய்ப்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் இது. விசுவாசிகளும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வாத்தியார் சொல்லுகிறார்கள், ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தா போதும் என்றா இருக்கிறோம். இல்லையே, படிக்கிறதோ படிக்கவில்லையோ, மதிப்பெண் பிள்ளைகள் எடுக்கிறாங்களோ இல்லையோ, நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம். அதுபோல் நான் துவக்கத்திலே ஒரு எளிமையான பாடசாலையில் பிள்ளைகள் படிப்பாங்க. அதன் பிறகு அந்த பாடசாலை விட்டு வெளியே போய் பிள்ளைகளுக்கு வேறு மேற்படிப்புக்கு என்று வெவ்வேறு இடத்துல போடுறதுக்கான காரணம் என்ன? இவ்வளோதான் பிள்ளைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க முடியும். இதுக்கு மேலே நம்ம மேல் படிப்பு என்றால் வெளியில் போக வேண்டாம். சில வெளிநாடுகளுக்கு போவாங்க, சில வெளியூருக்கு போவாங்க, சில தோட்டம் சொத்து சுதந்திரம் எல்லாத்தையும் விற்று படிக்க வைப்பான். அந்த படிப்பு அது எதிர்காலத்தை கொடுக்கும். அதே போல் ஆவிக்குரிய சத்தியமும் உங்களுக்கு போதுமான ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு, உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, கணவன் மனைவி குடும்பத்தில் எப்படி வெற்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதையெல்லாம் போதிக்கிற இடம் தான் தேவ சமூகம். இதையெல்லாம் சொல்லப்படுகிறது தான் தேவனுடைய சபை. மெய்ப்பர்கள் இந்த இடத்துல மந்தையை முதல்ல காத்து கொள்ள வேண்டும். இரவிலே காத்து கொள்ளுகிறவர்களுக்கு வயல்வெளியிலே தங்குகிறாங்க. கூடாரங்களே தங்குகிற மெய்ப்பர்கள் உண்டு. ஆனால் இங்கே வயல்வெளிகளே தங்கி தங்கள் மந்தையை காத்து கொள்ளுகிறாங்க. மந்தையை காத்து கொள்ளுகிற மெய்ப்பர்களுக்கு தான் கர்த்தர் தரிசனத்தை தருகிறார், தீர்க்க தரிசனத்தை தருகின்றார். தரிசனமும் தீர்க்க தரிசனமும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சேனைகளுடைய சந்திப்பும் இவைகள் எல்லாம் மெய்ப்பர்களுக்கு வருவதற்கான காரணம் மந்தைக்காக கர்த்தர் செய்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இரவிலே இந்த மனுஷர்கள் தூங்கவில்லையா? இரவில் என்ன நடக்கிறது? ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறாங்க. இரவு என்றால் என்னன்னு நீங்கள் பார்க்க வேண்டும். ரோமருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நித்திரை விட்டு எழுந்திருக்க வேண்டிய வேலையாய் இருக்கிறது என்று நாம் காலத்தெரலாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறதை பார்க்கலாம். அது இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. அந்தகாரத்தின் கிரியைகள் ஆக்கிய அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதத்தை தடுத்து கொள்ள கடவோம். களியாட்டம், வெறி, வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகல் நடக்கல போல் சீராய் நடக்க கடவோம். இது பாருங்கள், இருளின் ஆதிக்கங்கள் இதெல்லாம், இருளின் அதிகாரங்கள் இதெல்லாம். களியாட்டும் வெறியும் சபைக்குள் இருக்கிறது இல்லையா? இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே சபைகளில் நிறைய நாடுகள் கொண்டாடுகிறது. நான் போன நிறைய நாடுகளில் இந்த பலூன்லாம் கட்டி வச்சுருப்பான். கேட்டால் February 14 வேலண்டைன்ஸ் டேக்காக சபையில் நடக்கிறது. சபையில் சில சமயத்தில் பலிபீடத்தில் இருக்க வேண்டிய ஆசாரியர்கள் எசேக்கியேல் 8ஆவது அதிகாரத்தில் வாசித்தா அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி என்ன ஜனவரி மாதத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அறுவடை திருநாள் ஐயா இதில் என்ன இருக்கிறது என்று சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பலிபீடத்துக்கு முதுக காமிச்சு சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறாங்க. எசேக்கியேல் வாசிக்கிறோம். இது அன்று ஆரம்பித்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஐயா. இதெல்லாம் என்ன கன்றுக்குட்டி நாரத்தின தான். நம்ம கூட தான் காலையில் பொங்கல் சட்னி சாப்பிட்டோம், பொங்கல் சாம்பார் சாப்பிட்றோம். அது பிரச்சனை இல்லை. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பொங்கல் பாவம், பொங்கல் சாப்பிட்றது பாவம்னு சொல்ல. பலிபீடத்துக்கு முதுக காமிச்சு சூரியனுக்கு முகத்தை காமிச்சு நமஸ்கரித்து கொண்டிருக்கிறார்களே. இதெல்லாம் சிருஷ்டிகரை வணங்க வேண்டிய ஜனங்க சிருஷ்டியை வணங்கி கொண்டிருக்கிறார்களே. காம விகாரம் உள்ள வந்துடும். வெறி, வேசித்தனம், களியாட்டு, வாக்குவாதம், பொறாமை, சபைக்குள்ளே சீட்டு கட்டுறது, சபைக்குள்ளே குழு ஆரம்பிக்கிறது. ஜபக்குழு சொல்ல இது தனியாக எல்லாம் 100 ரூபா போட்டு கண்டுபிடிப்பான். இங்கே கிடையாது, நடக்கிறது இல்லையா? சபையாக என்ன நினச்சி கொண்டிருக்கிறீங்க? மைப்பர்கள் மந்தையை காத்து கொள்ள வேண்டும் என்றால் யாரும் எங்கேயும் போகக்கூடாது, நம்ம சபையில் தான் இருக்கணும்னு இல்லை. இந்த இடத்துல நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து வந்து கொண்டு இருக்கிறது. காத்து கொள்ளுதல் என்றால் அவர்கள் மறிக்கக்கூடாது என்று சொன்னால் சபையை விட்டு கர்த்தர் துரத்தி விடுவார்.
இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சபைக்குள்ளே வைத்து கொண்டிருந்தால் கொடுக்குறவனையும் கர்த்தர் துரத்திடுவார், வாங்குறவனையும் கர்த்தர் துரத்திடுவார். இதுக்குள்ளே காமவெறி, களியாட்டு, வேசித்தனம், வாக்குவாதம், பொறாமை, சபைக்குள்ளே வந்து வாக்குவாதம் பண்ணுறது, விசுவாசிகளுக்குள்ளும் சரி, இல்லை போதகனை பார்த்து கேள்வி கேட்குறது. என்னத்துக்கு கேள்வி கேட்குறது? இந்த இடம் வருகிறதுக்கு எதற்கு என்றால் பரிகாசம் பண்ணுவதற்கு இல்லை. இந்த இடம் வருகிறதுக்கு எல்லாம் கர்த்தரை கற்றுக்கொள்வதற்காக. இவ்விதமாய் நீங்கள் தேவனை கற்றுக்கொள்ளவில்லையே. ஜபத்துக்கு மட்டும் வருகிறது இல்லை, நீங்கள் என்ன செய்கிறீங்க? தேவனை கற்றுக்கொள்ளும்படி வருகிறீங்க. காத்து கொள்ளுதல் என்று சொன்னால் சபையில் இந்த காரியங்கள் எல்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு மேய்ப்பர்கள் தடை செய்கிறவர்களாக கண்டித்து பிரசங்கிகளாய் காணப்பட வேண்டும். என்ன காம விகாரம் எங்கேயா இருக்கிறது? அதை இஷ்டப்படி திருமணம் செய்கிறாங்க இல்லையா? உலக சிநேகத்தோடு போகிற பொழுது யாக்கோபு 4:4 என்ன சொல்லுகிறது என்றால், அது விபச்சாரிகளாக ஜனங்களை சித்தரிக்கிறது. அதை நம்ம உற்சாகப்படுத்துகிற பொழுது சபைக்குள்ளே காமவெறி வருகிறது. முதல் வரிசை அல்லது கடைசி வரிசை அல்லது சபையில் ஒரு சாரார் இடது புறத்தில் இருக்கிற ஜனங்களை ஆதரித்தா வலது புறத்தில் இருக்கிற விசுவாசியுடைய மகன் அதே செய்வான். சபையில் ஒருத்தரை நீங்கள் ஆதரிச்சிட்டிங்க இல்லையா? அந்த திருமணத்தை எவ்வளோ நாள் தசமாக கொடுத்துருக்குறான், இனி வர நாட்களையும் கொடுப்பான். கூடுதல் ஆசீர்வாதம் வருது, கூடுதல் ஜனங்க வராங்க, அந்த குடும்பம் வருது, அந்த பெண்மணியின் குடும்பம் வருது. இப்படியெல்லாம் நினைச்செல்லாம் ஊழியம் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு தேவ தரிசனம் வராது, தேவனுடைய நற்செய்தி வராது, தீர்க்க தரிசனம் வராது. இதெல்லாம் மேய்ப்பர்களுக்கே கர்த்தர் அருள் செய்கிறான். வானத்தின் சேனைகள், அதாவது தேவனுடைய சேனைகள், கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி ஆறுதல் தருகிற வார்த்தையை சொல்லுகிறான். பயப்படாதிருங்க. பிரகாசமான ஒரு தரிசனத்தை காண்கிறாங்க. வேலையிலே 2வது அதிகாரம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 9வது வசனத்தில் கர்த்தருடைய தூதன் அவ்விடத்தில் வந்து நிற்கிறான். கர்த்தருடைய மகிமையை காண்கிறாங்க, பிரகாசிக்கிறது. அவங்க பயப்படுகிறாங்க. பயப்படாதீங்க, நற்செய்தி சொல்ல வந்தேன்னு சொல்லி நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறான். மேசியாவினுடைய வருகை குறித்து, பிறப்பை குறித்து சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவை குறித்து. இதெல்லாம் யாருக்கு வரும்னு கேட்டால், மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொள்வர்களுக்கு தான் வரும். அது இருளிலே, அவர்கள் இரவிலே காத்து கொள்ள வேண்டும். இருள் உலகம் முழுவதும் இருள் இருக்கிறது. கர்த்தர் படைக்கவில்லை, வெளிச்சத்தை தான் கர்த்தர் படைத்தார். வேதமே வெளிச்சம். நீங்கள் இருளை எப்படி போக்குவீர்கள் என்றால், வெளிச்சமாக்கிய வேத வசனை போதிக்காத வரைக்கும் என்ன போதிக்கிறாங்க? கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தேவன் உனக்கு சமாதானத்தை தருவார், கர்த்தர் இதை செய்வார், அதை எல்லாம் தெரிய சபைக்கு வரனுக்கு அந்த இயேசு ஆசீர்வதிக்கிறார், இயேசு அன்பாக இருக்கிறாருன்றதெல்லாம் இல்லை. நீ உலக சிநேகிதத்தை கண்டித்து சொல்லுகிற பொழுது தான் குடும்பங்கள் விருத்தி அடையும், பாவங்கள் சுட்டெரிக்கப்படும். ஏன்னா மேல் பூச்சாய் போசி ஜனங்களை தக்க வைத்து கொள்வதற்காகவும், தசமா காணிகளை தக்க வைத்து கொள்வதற்காகவும். ஆமாம், அவன் காணி கொடுக்குறான் இல்லையா? அவன் தான் வேலை செய்கிறான். அவன் வேலையும் செய்கிறான், ஜபமும் பண்ணுறான், காணிக்கையும் கொடுக்குறான். ப்ரேயிங் ஆல் டுகெதர். இதெல்லாம் வச்செல்லாம் இந்த சூதோடு சேர்த்து போதக ஊழியம் செஞ்சால் அவ்வளோதான் வாழ்க்கை அவ்வளோதான். மெய்ப்பருடைய குணமெல்லாம் பொல்லாத குணமாக இருக்கும். இதை கண்டிக்காத பொழுதே இந்த மெய்ப்பருடைய குணங்கள் எல்லாம் மாறுபாடான குணாதிசயங்களாக போயிடும். இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் சபைக்குள்ளே பார்க்கணும், அந்த பிரசங்கமானது எப்படி இருக்கிறது என்றால், வேசித்தனத்தை கண்டிக்கிறதா இருக்க வேண்டும், காம விகாரத்தை கண்டிக்கிறதா இருக்க வேண்டும், வாக்குவாதத்தை கண்டிக்கிறதா இருக்க வேண்டும், பொறாமையை கண்டிக்கிறதா இருக்க வேண்டும். என்ன இதெல்லாம் சபைக்குள்ளே இதெல்லாம் பொறாமை வர்றதுக்கான காரணம் என்ன? போதகனை பார்த்து பொறாமப்பட மாட்டான், சக விசுவாசிகளை குறித்து பொறாமப்படுவான். திடீர்னு ஒரு ரியல் எஸ்டேட் இது பண்ணோம், எனக்கு இதுக்கு வந்துச்சு அது வந்துச்சு, ஒரே நாள் அது பெரிய தொகை வந்து விட்டதுன்னு சொல்லுவான். மற்றவெல்லாம் உற்சாகப்படுத்துகிற மாதிரி அவனும் அதே செய்ய ஆரம்பிப்பான். நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள், நீங்கள் நிலத்தை வீங்க வாங்குங்க, நான் வேணான்னு சொல்ல, அதையெல்லாம் உள்ளே வச்சு செய்யாதீங்க. அது உங்கள் தொழிலாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் செய்யுங்க. தேவ சமூகத்தை அது ஒரு இடமாக பயன்படுத்தாதீங்க. இங்கே விற்பனை செய்கிறதுக்கான இடமும் இல்லை, வாங்குகிற ஜனங்களை பொறுக்கி தேர்ந்தெடுக்கிற ஒரு இடமும் இது இல்லை. இது சர்வவியாபியான தேவன் எழுந்திருக்கிற ஸ்தலம். இந்த இடத்துல காசுக்காரர்கள், புறாக்கா விற்கிறவர்கள், பலகை விற்கிறவங்க அதெல்லாம் வாரினால் ஒரு சாட்டையை உண்டு பண்ணி இயேசு அடித்தார். செம்ம அடி விழும். ஆலயத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணால் கர்த்தரை அடிப்பார். உடன்படிக்கை பெட்டி எப்போ கீழே விழுதுன்னு சொல்லி பிடிக்க போனோடனே கர்த்தரை அடித்தார். அது பார்க்கறதுக்கு ஒரு ஐயோ இது என்ன நல்ல மனுஷனை அடிச்சிட்டாரே, அவன் எவ்வளோவா, அதெல்லாம் இங்கே செல்லாது. அவன் எவ்வளோவா பட்சமாக இருந்தான், எவ்வளோவா அவன் உண்மையாக இருந்தான், அதெல்லாம் இங்கே செல்லாது.
உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு வர்றது உலக பிரகாரமான அது ஒரு நல்ல செய்கை போல் காணப்படும். ஆனால் உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும். அதுவும் யார் சுமக்க வேண்டும்? ஆசாரியன் சுமக்க வேண்டும். இந்த மாட்டு வண்டியில் வச்சு எடுத்துன்னு வர்றது, அது கீழே உழுதுன்னு தொட போகிறது, இதெல்லாம் மகிமைக்குரிய காரியம், பரிசுத்தத்துக்குரிய காரியம், இதெல்லாம் தெய்வத்துக்குரிய காரியம். இதெல்லாம் எடுத்து எரிந்து நீங்கள் செய்கிற பொழுது சபையினுடைய போதகம் என்ன செய்யணும்? திருவிருந்துலெல்லாம் ஒழுங்காக இருக்கணும். அதாவது கண்டிதத்தோடு நடத்தினா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஐயா, விசுவாசியுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், மெய்ப்பருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். சபையாகவே ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பம் காணப்படும். சபையில் இருக்கிற தரித்திரங்கள் எப்படி போக்க வேண்டும் என்றால், மெய்ப்பருடைய உத்தரவாதத்தின் பேரில் அந்த சபையினுடைய வாழ்க்கை விடுதலை தரக்கூடிய சத்தியங்கள் அதையெல்லாம் சொன்னால் போயிடுவான் ஐயா மகன். அதெல்லாம் சொன்னால் வாலிபர்கள் விலகிடுவாங்க, வேலை செய்ய ஆள் இருக்க மாட்டாங்க, கன்னிகைகள் விலகிடுவாங்க, பாடுகிறதுக்கு மேடையில் ஆள் இருக்க மாட்டாங்க. இப்படிலாம் வச்சு சபை ரன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா வாழ்க்கையில் சபையானது குளிர்ந்த சபையாக போயிடும். மேய்ப்பருடைய கோல் இல்லை, விசுவாசிகள் நாளை தினத்திலே இன்றைய விசுவாசிகள் நாளை ஊழியக்காரர்கள் என்ற நல்ல எண்ணத்திலும் விசுவாசியிலும் கர்த்தர் உங்களுக்கு என்ன மேய்ப்பனை எழுப்பியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ, வேதம் என்ன சொல்லுகிறது? தன் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிடிக்காவிட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எழுப்பின மேய்ப்பேன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் எனக்கு தெரியலன்னு இல்லை. இப்போ அதிலெல்லாம் மாய்மாலமாக அதில் போய் மாட்டிச்சுனாக்கா அவ்வளோதான். உங்கள் கண்கள் அதிலெல்லாம் போய் சிக்கக்கூடாது. சரக்கு இதுதான், சாராம்சம் இதுதான். இது இருந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் சபையானது விளக்காய் காணப்படும், வெளிச்சமாய் காணப்படும், பிரசங்களெல்லாம் தீபமாய் காணப்படும், வேத அவசியமே கால்கள் தீபம் பாதிக்கு வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் வேதத்தை சுமக்கிறபடியினாலே அது ஆசீர்வாதம் கொடுக்குன்னு நினைக்காதீங்க. சபைக்குள்ளே வர விசுவாசிகள் வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் இயேசுவை நேசிக்கிறேன், நல்லது. இயேசுவை நேசிப்பீர் என்றால் உலகம் எதற்கு வருகிறது? உலகமும் இருக்கிறது, இயேசுவும் இருக்கிறாரே. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா இயேசுநாதர், மற்ற நாள் இல்லையா? இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இதெல்லாம் பண்ணால் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு கேட்டால் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிடும். எரேமியா 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மேய்ப்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 10வது அதிகாரம் 21வது வசனம், மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாக்கி, எப்படி மிருக குணம் உள்ளவர்களாக்கி கர்த்தரை தேடாமல் போனாங்க. அதனால் கர்த்தரை தேடாமல் போனபடியினால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய் அவர்கள் மந்தைகள் சிதறடிக்கப்படுகிறது. மந்தை என்ன செய்கிறது? அப்படியே மேய ஆரம்பிக்கிறது. மந்தை என்ன செய்கிறது? அப்படியே மேய ஆரம்பிக்கிறது. அப்படி இங்கே போகிறது, அங்கே போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. அது சபைக்கும் சங்கத்துக்கும் கட்டுப்படாது. ஆடுகள் அது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படியே சிதறி போவோம். தீர்க்கதரிசனம் கேட்க ஒரு இடத்துக்கு போவோம், சுகமாக்குற வல்லமையை தேடி இன்னொரு இடத்துக்கு போவோம். ஏதோ சுவிசேஷக்காரர்கள் செய்கிற ஊழியத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும். They have no touch with the church. Church is not using them. Moreover, the church has got nothing to do with the believers now. அவன் வந்தால் வரலாம் போகிறான், எங்கே வரான்லாம் ஆள் வச்சு பார்க்க முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சபை இந்த உபவாச கூட்டத்தை நடத்தணும். அதாவது விசுவாசிகள் இந்த சபையில் இந்த உபவாச கூட்டத்தில் பங்கெடுக்கணும். சுவிசேஷ ஊழியர்கள் எல்லாம் புற ஜாதிகளுக்கு என்று எழுப்பப்பட்டவைகள். நானும் சுவிசேஷகனாக தான் ஊழியத்தை துவங்கினேன், இல்லைன்னு சொல்லலை. ஒரு சுவிசேஷத்து மூலியமாக தான் நாங்களும் புற ஜாதியிலேருந்து கர்த்தரை ஏற்றுக்கணும், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் அப்போ அது ஆரம்பித்தது. அது இன்னும் வரப்போகிற ஜனங்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு அந்த ஊழியம். ரட்சிக்கப்பட்ட நீங்களும் கர்த்தர் சபையில் உங்களை சேர்க்கிறார். அப்போஸ்தலர் 2:47. ரட்சிக்கப்பட்டவரை அனுதினமும் கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டிருக்கிறார். எதற்கு சேர்த்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாக. இது என்ன, இங்கே சுவிசேஷ ஊழியத்தில் என்ன உபதேசம் இருக்குன்னு பார்த்தா, உபதேசம் சுவிசேஷ ஊழியத்தில் இருக்காது. அதை தரக்குறைவாக சொல்லுகிறேன்னு நினைக்க வேண்டாம். சபையினுடைய மேன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா அது சரீர நன்மை, சுகவீனம் சுகம் அடையும். அங்கு விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான்.
அவன் உருண்டு புரண்டு வந்து பெருமாள் ஸ்திரியை போல் எப்படியோ வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற இடம் அது. இங்கே அப்படி இல்லை. சத்தியத்தின் மூலம்தான் விடுதலை உண்டு. ஆமாம், முழு சபையும் சத்தியத்தின் மூலம் விடுதலை பெறும். 120 பேர் மேலும் பரிசுத்தாவின் அமர்ந்தார். மற்ற ஜனங்க எங்கே போனாங்களோ தெரில, அது பேர் தான் சபை. அது நிரம்பி வழியும். அங்கே சட்டத்திட்டம் கிடையாது. இப்படி வரணும், அப்படி வரணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. அவன் பாட்டுக்கு வருவான், அவன் பாட்டுக்கு போவான், அவன் சுகத்தை பெறுவான், ஒருத்தன் பெறுவான், 10 பேர் வேடிக்கை பார்க்க வருவான். மறுபடியும் சொல்லுகிறேன், இதெல்லாம் ஒரு கெட்ட எண்ணத்திலோ அல்லது தாழ்ந்த சிந்தையோடு நான் சொல்ல நினைக்க வேண்டாம். அந்த சுவிசேஷ ஊழியம் இல்லாவிட்டால் சபை நிரம்பாது. ஆனால் நிரம்பின சபை குறைந்து போவதற்கான காரணம் என்ன என்றும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயமாய், நீதியாய், நேர்மையாய் சொல்லுகிறேன். மந்தைகள் சிதறடிக்கப்படுவதற்கான காரணம் என்னாலும் இவன் குணம் சரியில்லை. மேய்ப்பனுடைய குணம் மிருக குணம். இது மிருக குணம். கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதை என் கண் கண்டு மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். எரேமியாவில் வாசிக்கிறோம் 13 அதிகாரம் 17 வசனத்தில். சிதறடிக்கப்பட்டு போயிடும் ஆத்துமாக்க. அடுத்து 20 சொல்லுகிறது, உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த மந்தையும் உன் மகிமையான ஆட்டுக்கிடையும் எங்கே? அவர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவார்? பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் விசாரிப்பார். இந்த மந்தெல்லாம் எங்கே போச்சையா? உன்னை நம்பி தானே நான் இதெல்லாம் கொடுத்தேன். என்ன, எங்கே போனேன்? எங்கே போச்சு இந்த மந்தெல்லாம்? ஆண்டவர் கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் அவர்களுக்கு ஜனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் அதை வச்சு காத்துக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. காரணம் என்ன? மெய்ப்பர்களுடைய இருதயம் எல்லாம் மிருக்க குணமோல தான் போயிடுச்சு. அவன் செய்கிறதும் வாய்க்கலை. அதனால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போகிறது. அதான் சொல்கிறாங்க இல்லையா, பாஸ்டர் வீட்டில் பிரச்சனை இருக்குது, மனம் திறந்து பேசுகிறது தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்கள் கர்த்தரை தேடாமல் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போயிட்டு அந்த மந்தைகளெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. ஒரு தெய்வீகம் நிறைந்த மனுஷனாக அந்த மனுஷன் காணப்படுகிற போது குணம்தான் முதல்ல. அப்படியே இயேசுவினுடைய இருதயமாக அந்த மேய்ப்பனுடைய இருதயம் காணப்பட வேண்டும். என்ன, எசேக்கியேல் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன மிருக குணம்னா என்ன? மிருக குணம் என்றால் என்ன? எப்படி அவன் மிருக குணம்னாக்கா அது நீங்கள் நினைக்கிற கற்பனையின் சக்திக்குள்ளே போகக்கூடாது. வேதம் சொல்லுத பாருங்கள். எசேக்கியேல் 34:3 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தியோ மேய்க்காமல் போகிறீங்க. எல்லாம் நல்லா உங்களை நீங்கள் போஷிக்கிறீங்க, ஆனால் மந்தையே மேய்க்காமல் போகிறீங்க. மந்தை மேய்த்தல் என்றால் என்ன? காத்து கொள்ளுதல் என்றால் என்ன? சில பேருக்கு எல்லாமே கிரீமியாக இருக்கணும். 4வது வசனம் சொல்லுங்க, நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமல், நெசல் கொண்டவர்களை குணமாக்காமல், எலும்பு முந்த காயங்கட்டாமல், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமல், காணாமற் போனவர்களை தேடாமலும் போய் பலாத்காரம் கொடூரமாய் அவைகளை ஆண்டீர்கள். மெய்ப்பனாவே இல்லை. பலவீனம் கொண்டதை போய் பார்க்கல, பலப்படுத்தலை. வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயத்தை தருவேன். அது பலவீனமாக இருக்குது. ஒனேசிமோன்னு ஒருத்தன் சபை விசுவாசி, பவுலுக்கு ரொம்ப பழக்கம். பிலமோனுடைய நிருபத்தில் அந்த ஒனேசிமோன்ற ஒரு மனுஷனே இருக்கும். அது கை ஃபாஸ்ட்டு. ஒனேசிமோக்கு அப்படி கடன் வாங்கிடுவான், வரமாட்டான். காலைல சர்வீஸுக்கு வந்தால் நான் மதியம் சாயம் சர்வீஸுக்கு வரமாட்டான். காலைல சர்வீஸ் வரவங்ககிட்ட சேர்ந்து வாங்கிடுவான் அந்த காசு. காலைல வருவான்னு சொல்லிட்டு வரமாட்டான் சபைக்கு. சாயந்தரம் வருவான். சாயந்தரம் சர்வீஸ் வாங்கினா மார்னிங் வருவான். இப்படி 2 சர்வீஸ்கிட்டையும் காசு ஆகிட்டு வேறு சபைக்கு போயிடுவான். கொஞ்ச நாள் வரமாட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்கெல்லாம் மறந்து, இல்லை அந்த சபையை விட்டு அந்த விசுவாசிங்கெல்லாம் இடமாறுதல் பெற்று போனாங்க வேலை நிமித்தம் எத்தனை, அப்போ மறுபடியும் வருவான். ஒனேசிமு டேஞ்சரஸ் ஃபெலோ. பிலமோனுக்கு எழுதுகிறார் பவுல். அவன் ரொம்ப ஒரு மாதிரி தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரே அத்தியாயம் தான் அது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. ஆனால் அவன் ஏதாவது கடன் பட்டிருந்தானே என் கணக்கில் எழுதி வையா, நான் தரேன். அவன் கொஞ்சம் கை ஃபாஸ்ட்டு தான், ஆனால் முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப தெரிஞ்சிட்டான், நல்ல மனுஷன். இந்த மாதிரிலாம் நம்ம எல்லாம் சொல்ல முடியுமா? பாருங்கள், பவுலுடைய இருதயம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏற்றுக்கொள்ளுதல்.
அவன் ஃப்ராடு, ஐயோ அவன் இப்படி, அவன் அப்படி. இந்த மாதிரிலாம் மெய்ப்பருடைய குணங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா சபையில் ஆத்துமக்கள் சிதறி போயிடுவாங்க. கொஞ்ச நாள் ஓடும், அந்த குணம் வந்து கனி கொடுக்கும். அதே சமயம் அந்த குணமானது கனியற்றவளாக இருக்க செய்யும். ஒனேசிமு நம்பர் 1 பயங்கரமான ஆள். பொருளாதார விஷயத்தில் நம்பவே முடியாது. இப்படின்னுவான் அப்படின்வான், அப்படி ஏதோ பணம் வருது, அது வருது, இது வருதுன்னுவான். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னுவான். அதில் உனக்கு ஒரு ஷேர் தரேன்னா நம்ம ஆளு சும்மா இருப்பானா? வந்து ஒழுங்காக ஆராதிச்சுட்டு போகிறத விட்டுட்டு அவனுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவான். அதான் லாபம் வருது இல்லை. பட் ஆராதனைக்கு வந்துட்டு போய் நீ உள்ளே உட்காந்து ஆராதிச்சுட்டு வெளில போயிட்டு வரத்துக்குள்ளே உனக்கு காசு இருக்கணும். இந்த மாதிரி ஏதோ பண்ணி அவன் காசு வாங்கிறத சொல்லுவான் ஒனேசிமு. அப்படியெல்லாம் இந்த மனுஷனை பவுல் சந்தித்து அவனை கொஞ்சம் நல்ல அறிவுரெல்லாம் கொடுத்து அவனை ரொம்ப நல்லா அவனை எடுத்துகிட்டு வந்தார். அப்போது பிலமோன் கிட்ட சொல்கிறார், அவனை நீ என்னை போல் அவனை நேசி, என்னை எப்படி அன்பு பாராட்டு அப்படி அன்பு பாராட்டு. நம்மளால் என்ன எழுதுவான்னாக்கா ஜாக்கிரதையாரு, ஒனேசிமுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா கூட என்ன சொல்லுவான், ஐயோ யார் தெரியுமா பொல்லாத மனுஷன், அவன் மேலே வழக்கு இருக்குது, வாய்தா இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, பிராது இருக்கிறது, அவன்கிட்ட ஜாக்கிரதையாரு. எதிர்மறையாக நான் போயின்னு இருக்கேன் இன்றைக்கி. அதனால் என்ன ஆகுதுன்னா உன்னோட இருதயம் மிருக குணமாக போகுது. நீ மற்றவனை பாவியை நம்ம தீர்க்க முடியாது. அவன் என்னை வேணால் பரிசுத்தமாக ஆகலாம். இங்கே பவுல் அவ்வளோ அழகாக எழுதுகிறார். யாருக்கு வேணால் கேரண்டி நிற்கலாம். அந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறவங்கட்டு கேரண்டி நிற்கப்பட்டாங்க. ஏன்னா கடகனை வாங்கி நம்ம தள்ள ஏற்றிட்டு போயிட போகிறான்னு பவுல் சொல்கிறாரு. அவன் எனக்கு ஏதாவது அப்படின்னா கூட கொடுத்தானா கூட என் கணக்கில் எழுதி வை, ஏமாற்ற மாட்டான், நல்ல மனுஷனாயிட்டான், முன்ன மாதிரி இல்லைப்பா, அவன் ரொம்ப நல்ல இதுவாகிட்டான். அப்படி ஏதாவது நீ வருத்தப்படுற மாதிரி நடந்திருந்தாலும், ஏன்னா ஏற்கனவே பிலமோன் கிட்ட அவன் ஆட்டையை போட்டிருக்கான், மறுபடியும் அவனை அனுப்புகிறான்னா எப்படி இருக்கும்? ஆனால் பவுலுடைய இருதயம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறது. ஏன்னா ஃபைனான்ஸ் வந்து இன்றைக்கி அவன் ஏழ்மையாக இருக்கலாம், நாளைக்கு திடீர்னு அவன் பெரிய மனுஷனாகிடலாம். அதுதான் பணமும் சரி மனுஷனுடைய ஜீவியம் சரி இன்றைக்கி தாழ்ந்து காணப்படுவான். நம்மெல்லாம் எதிர்பார்த்தோமா பிரசங்கம் பண்ணுவோன்னு, இல்லை ஊழியம் பண்ணுவோன்னு, இல்லை ஊழியத்துக்குள்ளே வருவோன்னு, இல்லை வந்து சபைக்குள்ளே தான் சேருவோன்னு. இதெல்லாம் நம்ம எதிர்பாராத காரியம். அதிசயத்தில் பெரிய அதிசயம் நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பு தான். நம்ம போய் கர்த்தர் ரட்சித்துக்கிறார், நம்ம போல தானே அவனையும் ரட்சிக்கிறது தேவன். நம்ம எதுக்கு அவனை போய் அப்படிலாம் பேசணும்? நல்ல தகவல் சொல்கிறத நினச்சிட்டு போய் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கு எடுத்துருவாங்க. சில பேர் ஒவ்வொருத்தருடைய வாய்ப்புகளை தட்டி விட்டுருவான், ஒருத்தருக்கு திறந்த வாசலை மூடி விட்டுருவான். கர்த்தர் அவனை பயன்படுத்திக்கிறதை பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியாது. சில பேரால் சிலதெல்லாம் அப்படியே சுற்றி கொண்டு வரும், கோயில் மாடு மாதிரி உள்ளே வராது. இது மாதிரிலாம் தகவல் சேகரித்து கொடுத்து கொண்டு இருக்கோம். ஆமாம், இது எல்லாம் வந்தெல்லாம் பார்த்து நடந்துக்கணும். பலவீனமானது தான், அதை பலப்படுத்தணும். அது இன்னும் நீ வந்து வதந்தி பரப்பி விட்டு இப்போ பலிபீடத்துலேருந்து ஒரு போதகன் சொல்லுகிற பொழுது விசுவாசிகள் நம்புவாங்க. அது இந்த மாதிரி எதிர்மறையான காரியம்னா ஜாகிரதையாக இருங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா இன்னும் பயப்படுவாங்க. ஒரு குறிப்பிட்ட மனுஷனுடைய பேரை சொல்லி சொல்கிறப்போ எதுக்கு அதெல்லாம்? மிருக குணம் இருக்குது உனக்கு, நீ மேய்ப்பனே கிடையாது, நீ ஏய்ப்பவன் என்று வேதம் சொல்லுகிறது. பலவீனத்தை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணப்படுத்தாமலும் இதுக்கெல்லாம் அதிகாரத்தை கற்றுக் கொடுக்குறார். பலவீனமாக வந்தால் அதை பலப்படுத்தணும் ஆத்தும ரீதியாக. சரி, இந்த கடன்ன்றது ஒரு பெரிய நோய், அது அது வாங்காத, இருக்கிறதுக்குள்ளே செலவு பண்ணு. நீ சில பேர் ஆடம்பரத்துக்கு வாங்குவான், சில பேர் அத்தியாவசியத்துக்கு வாங்குவான், சில பேருக்கு வருமானத்துக்கு வழி இருக்காது, சில பேருக்கு வேலை இருக்காது, சில பேருக்கு அவனுக்கு பணம் வர வரைக்கும் வாய்ப்புக்கு காத்திருக்காது. ஏதோ மருத்துவ செலவுக்கு வாங்குவான், ஏதோ கல்விக்கு வாங்குவான், ஏதோ கல்யாணத்துக்கு வாங்குவான், வீடு கட்டுறதுக்கு வாங்குவான், பிள்ளை பேருக்கு வாங்குவான், ஏதோக்கோ வாங்குவான். அவனை எப்படி வழி நடத்துகிறோமோ அப்படி வழி நடத்துகிறோம். எல்லாம் ஒரே லைனில் சொல்ல முடியாது. ஏதோ அவனுடைய பலவீனம் என்று பார்த்து அவனை பலப்படுத்தணும். இது ஒரு பிரசங்கத்தில் முடிகிற காரியம் இல்லை, இது பலப்படுத்தணும். இது மேய்ப்பன் மட்டும்தான் செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. வேறு யாரும் செய்ய முடியாது. வேறு எல்லாம் அரவணைக்க மாட்டான், இவனை அடித்து துரத்திடுவான், இவனை பார்த்து எஸ்கேப் ஆகிடுவான். மேய்ப்பன் தான் இது இறங்கி செய்யணும். பணம் கொடுத்தவனை கொண்டு வரணும்னு சொல்ல, அவன் வாங்கின கடனில் நமக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்ல, அவனுக்கு மறுபடியும் அவனை கடன்காரனா மாற்றி விடக்கூடாது. மறுபடியும் நீ போய் கடன் வாங்காத, மறுபடியும் இதை செய். என்ன நசல் கொண்டு இருக்கிறான், குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும். சில சமயம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இருக்கும். எலும்பு முறிவுனா இதுதான். எத்தனை வருஷம் பேசாமல் இருப்பாங்க, எத்தனை வருஷம் சாப்பிடாமல் இருப்பான் வீட்டில் புருஷன். அவன் தசமாக கரெக்டாக கொடுத்துருவான், ஆனால் வீட்டில் மனைவி வீட்டை பொல்லாத மனுஷனாக இருப்பான். அதே மாதிரி தான் அந்த அம்மாவும். அது வேலைக்கு போகும், வேலைக்கு போகிறது தப்பு இல்லை,
அந்த மாதிரி சரியாக தசமாக கொடுத்துரும் எட்டுன்னு வந்து. அப்போ அது தேவதையாக தெரியும், போதகனுக்கு தேவதையாக தெரியும். அந்த மனுஷன் ஏதோ பாவம் அற்ப விசுவாசியாக இருப்பான், அவனுக்கு நித்திய கண்ணும் பூர்ணாயுசு வேலைக்கு. அப்போ தான் வீட்டில் பிரச்சனை வரப்போ தெரியலையா, ஒன்று பொருளாதார நசல் இருக்கும், அப்படி இல்லை சரீர நசல் இருக்கும், அப்படி இல்லை நம்மால் வாய் சரி இருக்காது, எதையாவது ஒன்று பேசி போடுவார் இல்லையா, ஐயா வீட்டு ஐயா ஏதோ ஒன்று பேசுகிறப்ப திடீர்னு சாட்டிட்டு வரோம் அவங்க வீட்டு ஜனங்களை, எதாவது பெரிய பிரச்சனையாகிடும். அதோடு கூட நம்ம ஆள்கிட்ட பொருளாதாரமும் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மாக்கிட்ட பொருளாதாரம் ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டாரங்களாம் வந்து அதிகம் செலுத்துவாங்க, எங்கள் பொண்ணு வேலை செய்யுது, எங்கள் உறவு பேரெல்லாம் வச்சு சொல்லுவாங்க, எங்கள் பெரியம்மா, எங்கள் சித்தி, எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், என் தங்கச்சி, அதை சொல்ல வேண்டியதே இல்லை. அது வேலைக்கு போதோ வேலைக்கு போலோ இதுங்க வந்து இறங்கிடும், அது வேறு விஷயம். இப்போ இந்த இடத்துல என்ன சபை என்ன செய்யணும், எலும்பு முந்த கட்டணும் ஐயா. அது நமக்குலாம் அந்த ஐயோ இந்த குடும்ப பிரச்சனை நம்ம தலையிட முடியாது. அப்படி சொல்லுகிறவன் மெய்ப்பன் என்று நம்பி ஆடுகள் போகிறது என்றால், நீங்கள் நான் உங்கள் வழியில் விட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, பிரசங்கம் ஒண்டி இந்த செய்தி ஒண்டி கேட்டுக்கோங்க. இது மெய்ப்பனுடைய கடமை. கூப்பிடு, ஏன் திருவிருந்தில் என்ன கணவன் மனைவி சேர்ந்து எடுக்கணும். மஸ்ட் கெட் டு நோ ஹூ இஸ் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட். அதம்மா வருது போது தசம் வாங்குறது எல்லாம் இருக்கட்டும். கணவனார் யார் போய் பாருங்கள், கணவனாரை போய் சந்திங்க, அவர்கிட்ட பேசுங்க, என்ன கட்சியை தின்றுவோம் இருந்தாலும். ஏன் இதை என்ன சொல்லுவாங்கனாக்கா, ஒரு வஞ்சப்பு கழிச்சு அதிகமாக சொல்லுவாங்க, அம்மா ஐயோ அம்மா நீங்கள் என்ன வாழ்கிறீங்க, வேறு யாருன்னா இந்த என்றைக்கோ கிளம்பிட்டு இருப்பாங்க, கத்துறவங்களோடு இருக்கிறார்னு 20 வருஷம் ஓட்டிடுவோம். அது இந்த சபை சாதாரணமே தையத்தக்கன்னு குதிக்குது அந்த அம்மா. பத்தாவதுக்கு பாஸ்டரும் கூட நிற்கிறாரு, சபையே கூட நிற்குது. எதுக்கு? சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை, இன்னும் கூட போன வரைக்கும் பிரித்து விட்டுறான். சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்கும், கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது உண்மை. இது 2 பேரையும் வர வச்சு, ஐயா யாருமே சரி உங்கள் வாழ்க்கைக்காக ஒருத்தர் வந்து பேசுகிறாங்கன்னா நீ ஏன் வரேன்னு கேட்க மாட்டாங்க. நம்ம போகிறது அந்த மாதிரி இருக்கணும், நம்மளுடைய வெளிப்பாடு அப்படி இருக்கணும், நம்ம நடந்துக்கிற விதமும் அப்படி இருக்கணும், நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை சம்பாதிக்கிறது தான் போதகனே நம்பிக்கை சம்பாதிக்க முடியலாம், வேறு எந்த ப்ரொஃபஷனில் யார் சம்பாதிக்க முடியும்? ஐயா உங்களுக்காக நாங்கள் வந்திருக்கோம், என்ன விஷயம், இந்த மாதிரி குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறது நல்லது இல்லை, சிஸ்டர் வராங்க சபைக்கு, தனியாக வராங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லை என்ன தான் இருந்தாலும் மத்தியஸ்தம் பண்ணி 2 பேரும் எப்படியாவது பேச வச்சு சாப்பிட வச்சு, அம்மா இதெல்லாம் செய்யணும். எலும்பு முறியுதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. இல்லை அண்ணன் தம்பி தகராறாக இருக்கும், பங்காளி சண்டையாக இருக்கும், இதிலெல்லாம் நான் தலையிட மாட்டேன், இதுக்கு கோர்ட் இருக்குது, இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இதுக்கு இது இருக்குது அது இருக்குதுனாக்கா பவுல் சொல்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை பரிசுத்தவான்களிடத்தில் நீங்கள் சொல்லலாம் இல்லையா, நீங்கள் ஏன் உலக பிரகாரமாக வெளில போடுறது மாதிரி போகிறீங்க, வாக்குவாதம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன், நீங்கள் ஏன் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களேன்னா இப்போ பரிசுத்தவான்கள் இல்லை, இன்றைக்கி டேட்டுக்கு இல்லை, பயப்படுறான்னு இல்லை, எனக்கு அதுக்கு எல்லாம் நாலேஜ் இல்லையா, எனக்கு டைம் இல்லை, வர்ற ஜனங்களை பார்த்து இருக்கிறதே போதும், ஆராதிக்கிறது என்ன, இவன் இயேசு நல்லவர்னு சொல்கிறது என்ன, இயேசு நல்லவர்னு சொல்கிறது சபைக்குள்ளே சொல்கிறானே, எவ்வளோ தைரியமாக சொல்கிறான் இயேசு நல்லவர்னு, இயேசு அன்பாக இருக்கிறார், இயேசு சமாதானம் தரார், இயேசு உயிர் தெரிந்தார், அப்படியே என்ன சொல்கிறது, யாருக்குமே தெரியாத சத்தியமாக இது. அதெல்லாம் தெரிஞ்சு தானே அவன் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வரான். உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன, நசல் கண்டதை சட்டை பண்ணுறது கிடையாது. அது எக்கென்ன கெட்டு போட்டோம், அது மஞ்சானா அடிக்கட்டும் கஞ்சானா அடிக்கட்டும், அது என்னென்னா நடக்கட்டும், யாரை வேணால் லவ் பண்ணிட்டோம். இல்லை பேச்சு, அந்த போதகனுடைய பேச்சிலே விசுவாசிகள் கண்டுபிடிச்சிடுவாங்க. தெரியாதுன்னு நினச்சினுக்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் சில பேர் போவாங்க, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு நாள் போயிட்டோமே பாதிரியார் போதகர் திருந்து வருன்னு யோசிப்பாங்க, சில பேர் ஜெபிப்பாங்க, சில பேர் நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சலுக்குன்னு நினச்சிட்டு போயின்னு இருப்பான். இது புதுசாக ஒருத்த வர, அவன் என்ன பண்ணுவானோ தெரில, அவன் இதோட மோசமாக தானே என்ன பண்ணுறது, அவனை பார்த்தாலும் பயமாக இருக்குது. விசுவாசியோட மனநிலையை சொல்கிறேன். அதனால் அவன் நம்மக்கிட்ட தான் இருப்பான். இப்போ சபைக்கில் வந்து நான் என்ன செஞ்சாலும் அவன் வருவான் அப்படியெல்லாம் இல்லை. வேதம் என்ன சொல்றோ அதை செஞ்சால் அவன் இருப்பான் ஐயா, அவன் இருப்பாங்க. வேதம் என்ன சொல்லுது, எவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும், எவ்வளோ உங்கள் பிரயாசம் இருக்கணும் அந்த குடும்பத்துக்காக. நம்ம குடும்பத்துக்காக அந்த போதகர் யாரோ ஒரு மனுஷன், ஜஸ்ட் எ பாஸ்டர், அப்படி தான் ஆரம்பிக்கும். அவர் யாரோ ஒரு பாதகர்னு, அதுக்கப்புறம் அவர் எங்கள் அண்ணன் மாதிரி, அவங்க என்ன அக்கா மாதிரி, எப்படி அவங்க அன்பு பாராட்டுவாங்க. விசுவாசிகளுடைய அன்பு தேவனை போலவே பார்க்க ஆரம்பிச்சா தேவனோட ஸ்தானாதிபதி. They will come to know the efforts what you are trying to, the efforts
and the initiatives you are taking for rebuilding or reuniting the family. நசல் கொண்டது துரத்துண்டவைகள், அது துரத்துண்டவைகள் எல்லாரும் கைவிடப்பட்டிருப்பான். பாவம் அவன் ஏதோ அந்த காலத்தில் கர்த்தர் அறியறதுக்கு முன்னே லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணி நாசமாகி அவன் டேமேஜ் ஆகியிருப்பான். எல்லாராலும் கைவிடப்பட்டிருப்பான். இந்த பக்கம் வீடு மூடி இருக்கும், அந்த பக்கம் வீடு மூடி இருக்கும். துரத்துண்டவைகள் இதெல்லாம் நம்ம போய் முன்ன லவ் மேரேஜ் பண்ணுறதில்ல. அதை மேரேஜே பயப்படுறான் அந்த தேவசத்தம் கேட்கறதுக்கு, வந்தாலும் வானானுவான்னு. இவன் எங்கே லவ் மேரேஜ் பண்ணிட்டு மோகமாக பார்க்கறது. என்ன சொல்கிறேன் நான்? துரத்துண்டவைகள் அது அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக இருக்கும். அவங்க அப்பா அம்மா பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளாக இருப்பாங்க. அவனை சேர்த்தா போலீஸ் பின்னாடி நம்ம கிட்டே வரும். வரட்டும் பார்த்துக்கலாம். துரத்துண்டவைகள் எல்லாம் காணாமற் போனவைகள். சில சபைக்கு வரும், அதோட அடுத்த கிறிஸ்துமஸுக்கு தான் வரும், இல்லை ஈஸ்டருக்கு வருவான், நியூ இயருக்கு வருவான். சபை நியூ இயர்லலாம் நிரம்பி வழியுது, மற்ற நாள் நிரம்பி வழியில். இப்போ பாருங்கள், ரெகுலர் அட்டெண்டர்ஸ் பார்க்கணும். சபை நிரம்பி வழிகிற டைம் பார்த்தீங்கன்னாக்கா நியூ இயர்னால் எல்லாம் வரான், ஈஸ்டர்னால் எல்லாம் வரான். புதுசாக வரணும்லாம் இதெல்லாம் சிசி கேமரா வச்செல்லாம் பார்க்கறதில்ல. நம்ம அந்தளவுக்கு பாஸ்டருக்கு தெரியணும். இண்டிபெண்ட் பாஸ்டர் உங்களுக்கு அத்துப்படியாக இருக்கணும். விசுவாசிகளுடைய பேர் முதல் கொண்டு ஜனங்க இருக்கணும். ஒருவேளை திரளாக வந்ததுன்னா அது விஷயம் வேறு. அப்போ கூட அசோசியேட் பாஸ்டர் வச்சு போட்டு அந்த வலையில் இருக்கிற மீனை மாற்றணும். அது இல்லைன்னா அது அவ்வளோதான். அது ஆடாக மாற்றணும், மந்தைக்குள்ளே வர ஆடாக மாற்றணும். இல்லைன்னா அது ஓனை வாயில் போய் மாட்டிக்கும். சபை ஒழுங்கு தக்க விசுவாசி எங்கேயும் போக மாட்டான். சபையை கதின்னு கிடப்பான், கர்த்தரை கதின்னு கிடப்பான். சபைன்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தை தேடுறதே கிடையாது. வந்தாவா வரலாம் போ, பலாத்காரமாய் கொடூரமாய் நீங்கள் ஆளுகிறீர்கள். வந்தாவா வரலாம் போ, நீ ஒரு ஆத்தும் போனேன்னு 9 ஆத்துமா தரும், உன் ஆத்துமா போயிட்டாடா நைட்டு. இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு சின்ன கான்ட்ரவர்சியில் மெய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் பிரச்சனை. இவர் சொல்கிறார், ஏன்னா ஆரம்பத்தில் வீடு வீடாக போய் பார்த்து தான் எல்லோரையும் கொண்டு இப்போ சபை நிரம்பி வழியுது. 3 சர்வீஸ் நடத்துகிறான், நிரம்பி வழியுது. அப்போ தெரியும் நிரம்பி வழியுதுன்னா எல்லாமே நிரம்பி வழியும். இப்போ ஏதோ ஒரு மூத்த விசுவாசி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதோ அவங்க தவறு செய்வார்கள் அல்லவா, அது எப்படி எடுத்துக்கொண்டு போகணும், அப்படி எடுத்துக்கொண்டு போகணும் ஆஸ் எ பாஸ்டர். இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஆத்மா போச்சுன்னா 9 ஆத்மா தருவாருன்ட்டு அன்றைக்கி நைட்டு அவர் ஆத்மா கேள்விக்குறி ஆயிடுச்சு. டக்குன்னு திடீர்னு அட்டாக் ஆகிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அப்படி பேசிட்டு உள்ளே போய் படுத்தார். பாராத்தூரில் ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டு சாவில் இருக்கிறார். வாயு சும்மா இருக்க மாட்டீங்க. தே ஆர் அவர் சில்ட்ரன் ஆர் தே ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட். ஒன்று நம்ம பிள்ளைங்கள மாதிரி பார்க்கணும், இல்லை நம்ம ரத்தமாக பார்க்கணும், இல்லையா அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளாவது மதிக்கணும். நான் சொல்கிறது, ஒரு விசுவாசி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் மீது எவ்வளோ மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதே போல் ஒரு மெய்ப்பெண் கிருபை பெற்ற விசுவாசிக்கிட்ட கண்ணியமாக நடந்து கொள்ளணும். எல்லா விதத்துலையும் சொல்கிறேன். அவன் மனம் கோணாமல் அது பாவத்தை கடிந்து சொல்கிறதில்ல, தப்பு இல்லை. ஆனால் சில சமயம் அவனை பரிகாசம் பண்ணுறது, விசுவாசியை அவங்கள ரொம்ப தரக்குறைவாக பார்க்குறது, அவங்களுடைய பின்னணி வித்தியாசமாக இருக்கும். எல்லாருமே சொல்லிக்கிற மாதிரி இருக்க முடியாது. எல்லாருக்குமே நாகரிகம் தெரிஞ்சவங்க மாதிரியும் இருக்க மாட்டாங்க. நல்லா படித்தவங்க நாகரிகமே இல்லாத நடந்துக்கிறவங்களாம் இருக்காங்க. சுத்தமாக அவனுக்கு மேனஸ் தெரியாது. நல்லா உயர்ந்த கல்வி, நல்லா படித்து நல்லா இருப்பான், ஆனால் நாகரிகம் மேனஸ் தெரியாது, மரியாதையே தெரியாது. சபையில் என்ன பேசணும், பொது இடத்துல என்ன பேசணும் தெரியாது, நினச்சதெல்லாம் பேசும். சுத்தமாக படிக்கூட வாசலுக்கே போகாத விசுவாசி நல்ல ஞானமாக இருக்கும். இது நான் என் ஊழியத்தில் பார்த்துருக்கேன். நம்பவே மாட்டீங்க. ரொம்ப பிஹேவியரிசம் அண்ட் மேனரிசம் வில் பி ஸோ ஆசம். என்னம்மா அது ஸ்கூல், அது பிள்ளைங்க என்ன படிக்கிறான்னு கூட தெரியாது அந்த அம்மாவுக்கு. ஏதோ ஒன்று சொல்லும். நாகரிகமும் தெரியாது, ஒரு எதுவுமே தெரியாது. அது படிப்பு ஆசிரியே தெரியாது. பொது வாழ்க்கை, கடை வச்சுருப்பாங்க, இல்லை கடுத்தெரில் வியாபாரம் பண்ணுவாங்க, இல்லை நடைபாதையில் கூட உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி விசுவாசிகள்லாம் இருக்காங்க. நடைபாதையில் உட்காந்து வியாபாரம் பண்ணுற விசுவாசிகள்லாம் எவ்வளோ அவங்களுக்கு ஞானம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் நிறைய கற்றுன்னு இருக்கேன் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட. இந்த மெத்த படித்து என்னை டார்ச்சர் பண்ணி, என்னை டென்ஷன் பண்ணி, எனக்கு வராத வியாதியெல்லாம் வர வச்சுருவான். ஆனால் என் கொடுக்குற டென்ஷனெல்லாம் என்னை ஒரு என்ன சொல்கிறது, அந்த டென்ஷனெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது அந்த விசுவாசி தான், பிளாட்ஃபார்ம் விசுவாசி தான். நமக்கு எப்போவுமே பிளாட்ஃபார்ம் விசுவாசினா ரொம்ப பிரியம்.
அவங்கக்கிட்ட நான் நிறைய கற்றுன்னு இருக்கேன். இல்லை, உலக விஷயமா சம்மந்தப்பட்ட விஷயம். முதல் விஷயம் என்னென்னா, ஒரு இடத்துல உட்கார கற்றுக்கணும். இந்த பிளாட்ஃபார்மில் கடை வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. அவங்களாம் வந்து சிறுநீரகம் கூட கழிக்காமல் உட்காந்து வியாபாரம் பண்ணுறான் குடும்பத்துக்காக. அவன் பார்க்காத போலீஸ் கிடையாது, அவன் பார்க்காத அரசியல்வாதி கிடையாது, அவன் பார்க்காத ரவுடித்தனம் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்து மறுபடியும் அதே வீதியில் அவன் கடை வைக்கிறான். மழை வரும், வெயில் வரும், காற்றடிக்கும், புயல் வீசும், ஆனால் அந்த கடை இருக்கும். இது உண்மை. இச்சை அடக்கம் நிர்பந்திக்கப்படுகிறது. சபையில் வந்து உட்கார்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா டுடுக்குன்னு ஃபோனை எடுத்துன்னு ஓடுறான்னா எப்படி இருக்கும் நமக்கு? அங்கே உள்ளே வந்து ஆலய மணி மாதிரி இவன் மணி அடிச்சுன்னு இருக்குது. எனக்கு எவ்வளோ பொறுமை இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பொறுமையான ஆசாமியா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நெஞ்சே கலங்காதே, எனக்கு தான் நான் ஜெபம் பண்ணிக்கணும். பட் இவங்கெல்லாம் வரப்போ உள்ள ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு வருவாங்க. ஃபோன் வீட்டில் கூட வச்சுட்டு வந்துடுவாங்க. ஆலயம் ஐயா, ஆலயம். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தோற்றம், எதிர்பார்க்குற மாதிரி ஒரு காஸ்டியூமு, எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வஸ்திரம்லாம் இருக்காது. ஆனால் உண்மையிலே ஞானமான்கள், கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஜனத்துக்கு கொடுக்குற கனம், பயம், அதெல்லாம் வித்தியாசம். மற்றவங்கெல்லாம் வந்து சஜஷனில் எழுதி போட்டு போவான், இதெல்லாம் குறையாக இருக்குன்னு. இவன் குறைய நிறைவாக்கத்துக்கு இறங்கிடுவான். இறங்கி சும்மா கத்தி அடுத்து எல்லாத்தையும் வெட்டி தள்ளி சீவி கீவி சிங்காரமாக்கிட்டு போயிடுவான். நான் சொல்கிறது, ஏதோ ஒரு குறைய என் காது வரைக்கும் வராது. எல்லாம் செஞ்சு முடிச்சு, யார் செஞ்சது இதெல்லாம்? இந்த மாதிரி ஒரு விசுவாசியை நாங்கள் செஞ்சாங்க. அவங்கள போய் பின்னாடி போய் பார்த்தா அவங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்குறப்ப பார்த்தா மிக சாதாரணமான ஜனங்கள் இருப்பாங்க. ஒரு போதுக்கு இருதயத்தை குளிர பண்ணி விட்டு போவார். நம்மே அறியாமல் கத்தாவே இவர்களை ஆசீர்வதின்னு வாய் திறந்து வந்துடும். மற்றதெல்லாம் வரும், சஜஷன் கொடுக்கும், ஐடியா கொடுக்கும், அட்வைஸ் கொடுக்கும். அதையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு தான் உட்காரும். இது வந்து வேலையை முடிச்சுட்டு கொடுத்துட்டு போவோம். இது நான் கழிவற விஷயத்துலேருந்து பார்த்துருக்கேன். கழிவற விஷயத்துலேருந்து சொல்கிறேன். கழிவற விஷயத்துலேருந்து, சுத்தம் பண்ணுற விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பாரபட்சமே பார்க்க முடியாது. நல்ல வஸ்திரம் உடுத்தி வந்தவன் தான் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். இது நாகரிகம் இல்லை, இது கல்வி தகுதி இல்லை, இதுக்கு சரியான வேலை இல்லை, இது பிளாட்ஃபார்ம் கேஸு, அப்படிலாம் நம்மலாம் பேசவும் கூடாது. அது மாதிரிலாம் நம்ம நடத்தவும் கூடாது. மிருக குணம் இருக்குன்னு அர்த்தம். ஐயோ, இதெல்லாம் வந்து பாவத்திலும் பெரிய பாவம். இது வர்ற விசுவாசி இப்படியெல்லாம் நீங்கள் இழந்துடக்கூடாது. நாளைக்கு நீங்களே இழந்துடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்கிறவன் தான் பாஸ்டர்னால் அது புரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்மளாம் பாஸ்டருக்கு டைம் கொடுக்க முடியாது. பாஸ்டருக்கு டைமு கர்த்தர் தான் கொடுக்குறோம். மிருக குணமுள்ள மேய்ப்பர்கள், மேய்ப்பன் இல்லாததுனால அவர்கள் சிதறுண்டு போனது. மேய்ப்பன் இல்லாதபடினாலும் சிதறுண்டு போனது. சிதறுண்டு போனவைகளை காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. பாருங்கள், மேய்ப்பன் இல்லாததுனால ஆடுகள் சூறையாகிய ஆடுகள் எல்லாம் காட்டு மிருகங்களுக்கு இரையாகி போனது. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களே மேய்த்தார்கள். பாருங்கள், இப்படியெல்லாம் போய் 16வது வசனம் சொல்லுகிறது, நான் காணாமற் போனதை தேடி திரும்ப கொண்டு வந்து எலும்புதை காயங்கட்டின் அசல் குலத்தை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாக அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவர்களாய் அழிப்பேன். பிரியமான தேவனச்சனமே, கர்த்தர் இனி ஆடுகளை சூறையாட விடுவதில்லை. பிரியமே ரூபவதியே, இதெல்லாம் கொஞ்சம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். விளையாட்டில் மந்தையை காத்து கொள்ளுகிறது எதுக்குமே செயல்படவில்லை, எந்த வேலையுமே செய்யவில்லை, விசாரிக்கிறது இல்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியாக உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்க. சரியா, அப்போ வீட்டு சந்திப்பெல்லாம் போனீங்க, இப்போ சபை பெருக்கிடுச்சு, இப்போ உங்களை சந்திக்கும்படி சொல்கிறீங்க, டைம் கொடுக்குறீங்க, பரவாயில்ல, வரான்.
விசாரிக்கணும். சரி, அப்படியே வர முடியலையா, ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி போகணும். நான் பிஸியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்லுறது பர்ஃபெக்ட் பாஸ்டர். கிசின்ற வார்த்தையே வரக்கூடாது. எதனால பிஸியான நீ? எப்படி பிஸியாக இருந்தேன்? யாரை வச்சு பிஸியான? யாருக்காக ஊழிய செய்கிற? கர்த்தருக்காக ஊழிய செய்கிற. அது யாருக்கு போய் சேரணும்? மனுஷனுக்கு போய் சேரணும். அந்த மனுஷன் அது காய்கறி விற்கிறதா இருக்கட்டும், அது ஒரு கல் உடைக்கிற தொழிலாளியாக இருக்கட்டும், அது விசுவாசி. அது என்ன இதெல்லாம் இந்த பாரபட்சம், இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் அவங்க வெளி தோற்றத்தை வச்சோ, அவங்க கல்வி பின்னணியை வச்சோ, அவங்களுடைய வஸ்திரத்தை வச்சோ, அவங்களுடைய பதவியை வச்சோ, அவங்க சம்பாதிய தசமாங்களில் வச்சோ எடை போடவே கூடாது. நீ விசாரிக்கவே இருக்காது. இங்கே விசாரிப்பு வேறு மாதிரி இருக்கும். ஒரு படித்த ஒரு தொழில்நுட்ப ஒரு விஞ்ஞானியோ ஒரு மருத்துவரோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டாக்டராக கூட இருப்பான். இது 2மே ஒரு கார்டனராக வாட்ச்மேனாக கூட இருக்கும். ஆமாம், ஒரு எளிமையான எளிமையான தொழில் செய்கிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றிருப்பாங்க. எல்லோரையும் ஒரே சமமாக நடத்தணும். தயவு செய்து இதை யாராவது செய்யலனாலும் பரவாயில்ல, இதை கேட்குற நீங்கள் செய்யுங்க. நாளை ஊழியம் செய்யணும் விரும்புகிறவங்க, எனக்கு வர வேணும், வல்லமை வேணுன்றதோட அன்பு வேணும்னு கேட்டுக்காங்க. ஆண்டவருடைய இருதயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். மிருக குணம் உள்ள மேய்ப்பர்களை போல இருக்கக்கூடாது. ஹவுஸ் விசிட்டிங் போனோன்னாக்கா அவ்வளோ சந்தோஷமாக போனோம். ஏன்னா அவங்க ஆலயத்தில் பேச முடியாத விஷயம்லாம் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. வீட்டில் ஆலயத்தில் எல்லாத்துக்கும் பேச வைக்கப்படுவாங்க. அது சிச்சுவேஷனும் அது விஷயமாக அந்த மாதிரி இருக்கும். விஷயமாக அந்த மாதிரி தான் இருக்கும். நெட்பமான விஷயமா இருக்கும். அது கண்ணீர் விட்டு சொல்கிறதா இருக்கும், கதறி எழுது சொல்கிறதா இருக்கும். உங்களை வீட்டுக்கு கூப்பிட்றாங்கன்னா என்ன, எவ்வளோ நம்பிக்கையோடு உங்களை கூப்பிடுறாங்க, உங்களை எவ்வளோ உரிமையாக நம்பிக்கையோடு அன்போடு நம்பி உங்களை அழைக்கிறார்கள். நீங்கள் உத்தமர்கள், கர்த்தரால் எழுப்பப்பட்டவர்கள் என்று எங்கள் பாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க ஆசையாக கூப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் நேரம் காலம்லாம் ஒதுக்கி செய்யலாம், தவறு இல்லை. நான் பிஸியாக இருக்கேன், நான் இதுவாக இருக்கேன், அதுவாக இருக்கேன், அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள். கீழே இருக்க சீச பிள்ளைங்கிட்ட அது இப்போ தான் வளர்ந்து வருது. அவனுக்கு நம்பிக்கை வருமா? உண்மை தான் ஏன் அவன் போதகரை நினைக்கிறான். நீ எழுப்புறனால அவன் போதகனை ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. அதெல்லாம் உன் காலத்துக்கு அப்புறம் நடக்கும். அதையாவது பலிபீடத்தில் ஏற்றுறேன்னு பார்த்து அதையும் தட்டி தான் வச்சுருப்பேன். அப்போ அது ஆஃப் குக்குடு, அது போய் சார்ட் அவுட் பண்ணுமா வெளிவரோட இஷ்யூவை? அதுக்கு தான் உன்னை கூப்பிட்றான். நான் அசோசியேட் அனுப்புகிறேன், நான் டவுன்லைன் பாஸ்டர் அனுப்புகிறேன்னா அவனை ஏற்றி பிரசங்கத்துக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை ஏறி உக்காந்துக்கிறல்ல பிரசங்க பீடத்தில் சொல்கிறேன். நிற்க முடியலன்னா உட்காந்துக்கிற, உட்கார முடியல நின்றுக்கிற, நல்ல வயசுக்கிறப்போ ஓடினேன் ஆடினேன் பலிபீடத்தில் சொல்கிறேன். இன்றைக்கி அவன் பிரச்சனை தலை விரித்து ஆடுகிறது. எங்கே போவான்? யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? தேவ மனிதன், தேவனுடைய. அதைத்தான் வேதம் சொல்லுது, விசாரிக்கணும். ஐயா சொல்கிறல்ல, ஊழியக்காரங்களுக்கு வந்து லைஃப் லாங் ரிட்டைர்மெண்ட்டு கிடையாது, கடைசி வரைக்கும் எனக்கு ஊழியந்தான். ஊழியன்னா என்ன? இவங்க பிரசங்கம் பண்ணுறது கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது, இவங்க பிரசங்கம் பண்ணுறது காணிக்க எடுக்கிறது, அது இல்லை ஊழியம். போய் விசாரிக்கணும். ஏன் காரில் டிரைவர் வரலன்றது? காலகாலமாக காரில் போயிருந்தியா நீ? ஆமாம், ஏன் பாஸ்டர் வரணும்னு கேட்டால் கார் இல்லை, கார் இருந்தால் டிரைவர் இல்லை. முதல்ல அப்படி தானே ஓடினேன். நான்லாம் சைக்கிளில் போன ஊழியக்கார். ஆமாம், அவன் கூட்டு போகிறதுக்கு கூட ரெடியாக இருப்பான். சரி, 2 வீலரில் உட்கார முடியாதா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். எல்லாராலையும் வயசாகுது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, ஒத்துக்கிறேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது அவங்கக்கிட்ட. கார் இல்லை, டிரைவர் இல்லை, டைம் இல்லை, பிஸியாக இருக்கிற. நீ விசாரியாமல் போகிறியா? கர்த்தரே விசாரிக்கிறாரு. அவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒரு ஆண்டவர். உலகம் முழுதும் ஜனங்க ராஜ்யத்துக்குள்ளே வராங்க. வந்தவன் கண்ணை மூடி பரலோகத்துக்கு போயின்னு இருக்கான். நம்மளாவது பரவாயில்ல, அடக்காரதுன்னு டெய்லி நடக்கிறதில்ல சபையில். எப்பயோ ஒன்று செத்தாக தான் உண்டு. பரலோகத்தில் பாருங்கள், கணக்கற்ற ஆத்துமக்கள் டெய்லி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. கணக்கற்ற ஜனங்க ஒரு புறம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கணக்கற்ற ஜனங்க விழுந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளோ பிஸியாக இருக்கார். அவரே நம்ம விசாரிக்க வருகிறார். நான் உங்களை விசாரிக்கிறவராய், அவர் உங்களை விசாரிக்கிறோம் அப்படின்னால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்க. ஸோ காட் gives a position for the pastor to inquire, to get to the issues of the believer. ஏன் அவன் லெட்டர் எழுதி போட மாட்டான் சுவிசேஷகனுக்கு?
நீ சரியில்லை, அவன் ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணிக்க மாட்டான். அதை பற்றியெல்லாம் விமர்சனம்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதையெல்லாம் விமர்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீ ஒழுங்காக இருக்கணும்ல. எளிமையாக துவங்கின பொழுது எப்படி இருந்தாய், இப்போ வளர்ந்து விட்டதுனால எப்போவுமே பார்த்துக்கினே இருக்கணும். அது கல்லறைக்கு போதா, இல்லை சபையை விட்டே போய் வேற எங்கன்னா போதா, அந்த ஆத்மா அந்த கண்காணிப்பு இருந்து கொண்டே இருக்கணும். ஆவிக்குரிய கண்காணிப்பு சொல்கிறேன். ஆள் வச்செல்லாம் பார்க்க முடியாது, எங்கே போகிறான், எங்கே வரான், என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான். ஆனால் அவன் சுற்றி சுற்றி வருவான். விசுவாசி சுற்றி சுற்றி வருவாங்க. இந்த மெய்ப்பெனுக்கு பின்னாடி ஆடுகள். அந்த மெய்ப்பெனுடைய கருத்தில் என்ன இருக்கிறது? கர்த்தருடைய சத்தியம் இருக்கிறது. வசனத்துக்காக வரேன் ஐயா, சத்தியத்துக்காக வரேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னுலாம் வரமாட்டாங்க யாரும். அந்த மாதிரி நடத்தணும். கர்த்தர் தான் வாய்ப்பை தருகிறவர், கர்த்தர் தான் உருவாக்குறவர். அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நல்லா வளர்ந்து கனி கொடுத்து பிரச்சனையெல்லாம் மேற்கொண்டு வந்து ஜெயித்து சரீரத்தில் தெம்பு இருக்கும், ஆத்துமாலையும் பலன் இருக்கும், கையிலையும் கொஞ்சம் காசு இருக்கும். அப்போ தான் இந்த பிரச்சனைலாம் வரும். நான் சொல்கிறது அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். அவனுக்கு போய் நம்ம ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுன்னா என்ன? அவனை போய் பார்க்கணும், அவனை பராமரிக்கணும். நீ பணம்லாம் கொடுக்க, அவன் எங்கேயாவது வட்டிக்கு வாங்கியாவது காணி கொடுத்துருவான். யாரும் போதகர்கிட்ட எல்லாம் பிடுங்கி சாப்பிட்றவங்களாம் விசுவாசி கிடையாது. அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஐயா நீ போனாலே எங்கேயாவது பிச்சாத்தாவது கொடுப்பான் அவன். ஐயா வந்துட்டாருன்னா அவன் தான் பெஸ்ட்டானே உன்னை ஒரு இடத்துல. ஐயா வந்துட்டார், அவ்வளோதான். அந்த பாதி நோய் பேய் எல்லாம் ஓடிடும். இந்த சந்தோஷமே வராரு. நீங்கள் பாருங்கள், ஹவுஸ் விசிட்டிங்கில் ஏதோ தேவநாயக கற்று 24 வருஷமும் நான் ஹவுஸ் விசிட்டிங் சரி ஒரு பாஸ்டரை வச்சுருக்கார். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், அந்த அன்பும் குறையில. இப்போ எனக்கு வயசாயிடுச்சு. அன்றைக்கி எப்படி அவங்க அன்பு பாராட்டினாங்களோ அதே மாதிரி பாராட்டினாங்க. இதில் தலைமுறைகள் கர்த்தருக்குள் நித்திரையானது இருக்கிறது. 4வது தலைமுறை நான் ஊழியக்காரனாக இருக்கேன். கர்த்தர் நான் மைக்கு சொல்கிறேன். அன்றைக்கி ஆரம்பித்தது சொல்லிட்டு போனாங்க அந்த அங்கிள் ஆண்டி. இன்னி வரைக்கும் ஜென்ரேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அருள் பாஸ்டர் பாக்கியம். அது மந்தியில் சேர்ந்தோ சேரலையோ, அது கூகுளில் தான் வருதோ, இது எப்படியோ அது அந்த தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். யாரும் எங்களை பார்க்கறது இல்லை. நீங்கள் இன்னும் வருகிறீங்க. இந்த வெளிநாட்டுக்கு போனால் ஒண்டி தான் நான் பார்க்க முடியாதே தவிர, உள்நாட்டில் இருக்கப்போ எப்படியாவது நான் தொடர்பில் இருப்பேன். பெருமைக்கு சொல்ல, வேதத்தை சொல்லுகிறது அதுதான் நான் செய்கிறேன். வேணும் பெருசாக ஒன்றும் நம்ம செய்யலை. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசிகளே. நாளை நீங்கள் ஊழியக்காரர் ஆனால் இதெல்லாம் இருக்கணும். எது நான் சொல்கிறது இல்லை. எசேக்கியேல் 34 இருக்கிறது பாருங்கள், எரேமியாவில் இருக்கிறது பாருங்கள், லூக்கா 2வது அதிகாரத்தில் பாருங்கள். காத்துக்கொள்கிறாங்க. அவங்க காத்துக்கொள்கிறவங்களுக்கு தான் தேவன் தரிசனம் ஆகிறார். தேவனுடைய அபிஷேகம் வருகிறது, தேவனுடைய தீர்க்க தரிசனம், தேவனுடைய நற்செய்தி வருகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள், அவர்கள் துதித்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு திருப்பமுனை. அந்த மெய்ப்பர்கள் பேரெலாம் எழுதப்படலை. அவங்க இரவில் தங்கி கொண்டிருக்கிறாங்க, வயல்வெளியில் தங்கி கொண்டிருக்கிறாங்க. எங்கே வேணால் தங்கலாம். பாஸ்டர் கேன் ஸ்டே எனிவேர். நீ பிளாட்ஃபார்ம்லேயும் படுக்கிற பாஸ்டர் நான். ஏன்னா நீ பிளாட்ஃபார்ம் விசுவாசி இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். நான் தான் வெக்கமே இல்லாமல். இதில் என்ன இருக்குது வெக்கப்படுறதுக்கு? எனக்கு மாளிகையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, மண்மேட்டில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, குட்ஸில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கோட்டீஸ்வரங்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாமே நம்ம போகணுன்னு சொல்ல வர்றேன். அதில் என்ன இருக்குது? வயல்வெளியில் தங்கினா தங்கிட்டு போகிறோம். கவர்மெண்ட் டாய்லெட் தான் இருக்குது, அங்கே தான் போகணும் டாய்லெட்னா. சரி போகலாம், வா என்ன ஜோடியாவை போக முடியும். சரி நான் போயிட்டு வரேன், நீ இரு. ஐயோ உங்கள் வீட்டில் அது இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதான்னா, இதெல்லாம் எவ்வளோ ஒருத்தவங்களை மன உடையிற மாதிரி பேசுகிற விஷயம். இது அடுத்த சந்ததிக்கெல்லாம் சொல்லி தான் நீங்கள் ஊழியத்தை கொண்டு வரணும். பையனை பாஸ்டர் ஆகிறது இது பண்ணுறதெல்லாம் தசமாக வாங்கி வாயில் போட்டுக்கிறதுக்கு இல்லை. பையன் நினச்சிருக்க மாட்டான் ஊழியத்தில். அவங்களோட பயணம் பண்ணணும், விசாரிக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே கார் வராது, உங்கள் தெருவில் கார் வராதுன்னா நிற்க வச்சுட்டு போ, நடந்து போ. எப்படியாவது நீ வரேன்னா அவன் பார்த்துக்கோ. அவனை கர்த்தரை பார்த்துக்கு வராது வேறு விஷயம். இப்படி தான் போவீங்களா வெளிநாட்டுக்கெல்லாம்? உங்கள் வீட்டில் கார் வருதான்னு ஒரு காலம் இருந்துச்சு இல்லை? எப்படி ஏறணும், எப்படி நம்ம போனோம் வந்தோன்னெலாம் நம்ம தான் நினச்சி பார்க்கணும். புதுசாக விசுவாசிங்க வரதான் செய்வாங்க. புதிய ஜனங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன், கோட்டீஸ்வர பாஸ்டர். நான் என்ன சொல்கிறேன், ஆரம்ப காலத்தில் இருந்தவனுக்கு தெரியும். ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மனுஷன் அவர்
படிப்படியாக வந்தேன் என்று அவங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்கு வேறு மாதிரி தோட்டத்தில் இருக்குது. இது எல்லாம் பார்த்து விட்டு யாரெல்லாம் வரமாட்டாங்க, கர்த்தரை பார்த்து தான் வராங்க. வந்து பார்த்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பாஸ்ட் வெல் செட்டில்டு அல்லேலூயா, அதெல்லாம் கேட்குறப்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கூட பயணப்படுறவங்களுக்கு தெரியும், ஐயோ ரொம்ப போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை, ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தார், சொந்த ஜனங்களால் பிரச்சனை, அந்நிய ஜனங்களால் பிரச்சனை, அதில் மத்தியில் எழும்பப்பட்ட ஊழியம். அது நானும் நினைக்கிறேன், ஆரம்ப காலத்தில் இருக்கவங்களாம் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க. நாளில் வந்து போய் சேர்றதும் இருக்குது, ஆனால் புதுசாக வந்து கொட்டே தானே இருக்கிறாங்க ஜனங்க. அதுக்கு சொல்கிறேன், ஷுட் நாட் டாக் லைக் தட். விசாரிக்கிறவராக இருக்கணும். மேய்ப்பர்கள் எங்கே வேணால் தங்கணும், மலைகளில், குன்றுகளில், வயல்வெளிகளில், எங்கே விசுவாசம் இருக்கானோ அங்கே போயிடணும். என்ன கொடுக்குறாங்களோ சாப்பிடணும். இல்லையா ஃபாஸ்டிங்கா, இல்லை எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா அது ஒத்துக்கலைன்னா அது சொல்லணும். ஐயா நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் அந்த அரிசியை சாப்பிட மாட்டேன், நான் ரேஷன் அரிசி சாப்பிட மாட்டேன், நின்ன புசுந்து உசுந்துன்னா அவ்வளோதான். அப்புறம் நீ விசாரிக்காமல் போகிறாய், நீ மிருக குணமுள்ள மனுஷனாக இருக்கிறாய். கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்காத பண்ணுறார். நீ கர்த்தரை தேடுறது இல்லை, கொட்ட மந்தையை கோட்டை விட்டாச்சு, இன்றைக்கி எல்லாம் அது மிருகம் வாயில் போயிடுச்சு. போய் விசாரிக்கிறதுல, காணாமல் போன போய் பார்க்கறதுல சில சமயம் சொல்லிடுவான் கூப்பிட்டு, ஐயா வரவே வராதிங்க. சில பேர் சொல்லிட்டான் இந்த மாதிரி தான். நீங்கள் எப்போ இந்த மாதிரிலாம் ப்ரீச்சிங் கேட்டோன்னே என் பொண்ணை சொல்லிட்டா மெத மேலேருந்து ஊந்து குச்சிடுவேன்ட்டா. எப்போ நான் ஏன் போகிறேன், நான் ஏன் போகல, நான் ஜபம் வண்டி பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்துச்சு அந்த அம்மாவே, யார் பெரிய சைஸில். என்னம்மா யார் நீன்னு கேட்டேன். நான் தான் சொன்னேன், மெத மேலேருந்து ஊந்து குச்சிடுவேன் நீங்கள் வந்தீங்க, நான் உங்களை வராமல் தடை செஞ்சேன். நான் எங்கள் அப்பாவை இறந்துட்டாங்க, எங்கள் அம்மாவை இறந்துட்டாங்க, நீங்கள் வானான்னு சொன்ன மாப்பிள்ளையே தான் நான் விரும்பி காட்டினேன். இப்போ அவன் என்னை வானான்னு சொல்லிட்டான், என்ன பண்ணுதுன்னு தெரில, உங்களை அன்றைக்கி உதாசீனப்படுத்தினேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்துச்சு. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, வேணான்னு சொன்னோன்னா போகல, அது வரும், பண்ணுற ஜபத்தில் அது வரும், 10 வருஷம் கழிச்சு அது வரும். வந்தால் பிரச்சனைன்ற அளவுக்கு இருந்துச்சுன்னா வேணாம். ஆனால் பிரச்சனை வந்தால் எங்கள் பிரச்சனை தீரும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை ஆயிரங்கள் இருக்கிறது, எத்தனை ஜனங்க இருக்கிறாங்க. என் தேவனே, என் தேவனே, இந்த இடத்துல மேய்ப்பன் போகிறதுனால தான் கல்ல ஓநாய்கள் உள்ளே போகுது. பாருங்கள், தயவுசெய்து இந்த மிருக குணம் வேணாம். விசுவாசிக்கு சொல்ல இந்த பிரசங்கம், மேய்ப்பருக்கு விசுவாசிகள் நல்லா புரிந்து கொள்ளுக்க. இந்த மாதிரி இருந்தால் மேய்ப்பர்கிட்ட ஜாகிரதையாக இருங்க. இது மேய்ப்பன் இல்லை, ஏய்ப்பவன். உனக்கும் அவனால் ஆசீர்வாதம் இல்லை, அவனுக்கும் உன்னால் எந்த பிரயோஜனம் இல்லை. வெந்தாவா வரலாம் போய் நீ கொஞ்ச நாள் மிருகத்தின் வாயில் போய் மாட்டிக்கொள்வேன், பிசாசின் கட்டில் போய் சிக்கிக்கொள்வேன். அதான் திருமணம் ஆகிறதில்ல, இப்போ திருமணமான புள்ள பிறக்கிறது இல்லை, புள்ள வேலைக்கு போகிறது இல்லை, புருஷன் உத்தமனாக இல்லை, மனைவி சரியில்லை, குடும்பம் சரியில்லை, வறுமை, நோய், பிரச்சனை. எத்தனை வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, 25 வருஷம் விசுவாசி, இதெல்லாம் வந்து அப்படியே கட்டப்பட்டுரும். 18 வருஷமாக ஒருத்தி கூனோட போனால் பார்த்தீங்களா தேவாலயத்துக்கு, இயேசு கிறிஸ்து வந்து சுகமாக்கினார். ஆபிரகாமின் குமார்த்தியாக இருக்கிறா, கிறிஸ்துக்குள்ளே பிறக்கல, கிறிஸ்துவை சந்திச்சதே இல்லை. சபையை பார்த்தா, சங்கத்தை பார்த்தா, பாரம்பரியத்தை பார்த்தா, ஜனங்களை பார்த்தா. இது எங்கள் அம்மா போன சபை, எங்கள் ஆயா போன சபை, எங்கள் தாத்தா போன சபை, பாரம்பரிய சபை. அப்போ பெண்டாக தான் இருப்பேன். கோணலானவையாக இருக்குது, சரீரம் மட்டும் இல்லை, வாழ்க்கையும். பார்த்துக்கொள்ளுங்க. கோணலான செவையாக்குற தேவன். இந்த 1ஆம் தேதியில் காலைல ஆசீர்வாதம் வந்தவர்கள் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். இல்லைன்னா யூடியூப்பில் ஏறி இருக்குது, மெசேஜை போட்டு கேளுங்க. அதனால் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக நான் சொல்ல போகிறல. ஃபஸ்ட்டு 7 o'clock சர்வீஸ், மார்னிங் டிவோஷன், ப்ளீஸ் ஹியர் ஃப்ரம் த யூடியூப் சேனல். இந்த மாதத்தினுடைய தீர்க்க தரிசன தொனினே போட்டு வந்திருக்கும். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கன்னு சொன்னதை சொன்னேன், ஆசீர்வதியும். கர்த்தர் தாமே காரியத்தை வாய்க்க செய்தரலும், இந்த பிள்ளைகளுடைய காரியத்தை வாய்க்க செய்தரலும். இந்த மாதத்தில் பெரிய திருப்பு முனைத்தார். மிருக குணத்தை எடுத்து போடும் ஊழியம் செய்ய வாஞ்சியாக இருக்கிறவர்களுக்கு முதல்ல நல்ல குணத்தை எங்களுக்கு தாரும். ஆடுகளுக்கு பின்னே போக கர்த்தர் கிருபை தாரும். பலப்படுத்த, நெசவுகளை காயங்கட்ட, ஆற்றி தேற்றி எடுத்துக்கொண்டு வர கிருபை தாரும். ஏசுன்ற தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முளைப்பற்ற நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை செய்த சகல உபகாரம் வருவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்நியன் ஐக்கியம்
நம் அனைவருக்கும் சதா காலம் சில பர்சன்கள் இருப்பதாக.